Hi guys, welcome back to Chinnu Chuntus YouTube channel. ஸோ இன்றைக்கி சண்டே சமையலில் நம்ம கிச்சனுக்குள்ளே ஒரு புது ஆள் என்ட்ரி ஆகியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா யார்? ஹாய் சொல்லுங்கள். ஹாய். எஸ். ஸோ இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி சண்டே சமையல் பண்ணித்தர போகிறாரு. ஒரு மாதம் புரட்டாசி முடிஞ்சு இன்றைக்கி தான் கிச்சனுக்குள்ளே நாங்கள் நான்வெஜ்ஜை கொண்டு வந்திருக்கோம். ஒரு மாதம் இப்படி நான்வெஜ் சாப்பிடாம இருந்திருக்கல்ல, எப்படி இருக்குது இந்த மனசு? சொல்ல முடியல, வார்த்தையால் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. ஓகே ஓகே ஆரம்பிச்சலாம். ஓகே நாங்கள் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாருன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? நீங்க என்ன பண்ண பேர்ல தெரியல, பேர்லயே தெரியலையா? ஒரு 3 கிலோ சிக்கன், 2 பெரிய வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா, சரியா? ஓகே இப்படி கொண்டு விழுது. ஓகே நல்லா சாதாரணமாக போடலாம். நல்லா வாசனை கம்ம வரும். காஷ்மீர் மசாலா, மஞ்சள், கரம் 1 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா. இது என்ன மசாலா? ஸ்பெஷல்னா தனியா, கொத்தமல்லி, 2 வரமிளகா ப்ளஸ் ஏலக்காய். அப்படியே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பியா மல்லித்தூள்? 2 டேபிள் ஸ்பூன். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். அது என்ன? சால்ட். இதுலேயே வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு, இருந்தாலும் லைட்டாக கொஞ்சமாக தெளிச்சு நல்லா போயிட்டு அந்த சாஸ் ஜூஸியா. ஓகே ஓகே. இது எவ்வளோ நேரம் இதே மாதிரி மேக்னெட் ஆகணும்? ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அவர் அந்த மசாலா போட்டு பரட்டி வச்சதெல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் ஒரு குக்கரில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய், அப்புறம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அந்த மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த சிக்கன் எல்லாம் இது கூட சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது நல்லா வந்துட்டு அந்த வெறும் எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு அவர் வாட்டர் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வாட்டர் வந்துட்டு நமக்கு எவ்வளோ அந்த கிரேவியோட திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, இது கூடவே வந்து நம்ம வாட்டர் பதிலாக தேங்காய் பால் இல்லைன்னா முந்திரி பால் கூட வாட்டர் பதிலாக ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் வச்சு ஒரு 3 விசில் பண்ணிக்கிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். 3 விசில் முடிஞ்சிருச்சு, ஓப்பன் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்ல கறியெலாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு இவர் ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறாரு. அந்த தாளிப்பு எப்படின்னா, தாளிப்பு கரண்டியில் எண்ணெய், பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு, வரமிளகா 2 வரமிளகா, அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் இது பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த சிக்கனில் வந்துட்டு ஊற்றிட்டாரு. மல்லித்தழை போடும்போது மூஞ்சி பற்றியா? அது என்னென்னா, அவருக்கு மல்லித்தழை வந்துட்டு எல்லா டிஷ்லையுமே இருக்கணும். மல்லித்தழையே போடக்கூடாத டிஷ்ஷில் கூட மல்லித்தழை போட்டிருந்தா அவர் நல்லா சாப்பிடுவார். ஸோ மல்லித்தழையோட ஒரு தீவிர பிரியர் அவர். பேரே இல்லாத சிக்கனாக இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லைக் சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இவர் இதை சாப்பிட போய் உட்காந்துக்கிட்டாரு. அவ்வளோதான், அவரோட டிஷ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சப்பாத்தி போடணும், அப்புறம் வந்துட்டு சிக்கன் வந்துட்டு பொரிக்கணும். இது 2 வேலையும் என் தலையில் வந்துடுச்சு. பட் என்னால் தனியாக செய்ய முடியல. உடனே அவரும் வந்துட்டார். அவர் ஒரு பக்கம் சப்பாத்தி போட்டு எடுக்க, நான் ஒரு பக்கம் வந்துட்டு சிக்கனை பொரித்து எடுக்க, அப்படியே கடகடன்னு வேலை போயிட்டே இருந்துச்சு.
எஸ் கைஸ் அண்ட் ஃபைனலி நம்ம வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே முடிச்சிட்டோம். சண்டே நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பொரிச்சாச்சு, சப்பாத்தி செஞ்சாச்சு, அண்ட் என் ஹஸ்பண்ட் வச்சு அந்த பேரே இல்லாத சிக்கன். ஒரு மேபி லைக் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா சோம்பேறி சிக்கன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் என்னென்னா அவர் அந்த அரைச்சி சேர்த்து அந்த மல்லி அதோடய ஃப்ளேவர் நல்லா வந்துருந்துச்சு. ஸோ எப்படிங்க இருக்குது சாப்பாடு? பார்த்து சொல்லு, சாப்பிட்டு சொல்லு. ஒரு மாதம் கழித்து சாப்பிட்றதுக்கு அந்த வெறி அவர் முகத்தில் தெரியுது, நல்லா பாருங்களேன். ஸோ சாப்பிட்டு பார்க்குறாரு, எப்படி இருக்குது? ஸோ நல்லாயிருக்கு கைஸ். நானுமே சாப்பிட்டு பார்த்துட்டேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டில் வந்துட்டு சண்டே சமையல் இப்படி தான் போச்சு. சண்டே இப்படி தான் நம்ம வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வந்துட்டு சண்டே சமையல், சண்டே எப்படி நீங்களாம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி ஒரு சாயோட நம்ம இந்த வீடியோவை போட்டோம். ஸோ see you the next video.